விரைவில் இந்தியா மற்றும் சீனாவிற்கு இடையே நேரடி விமான சேவைகள் தொடங்கப்பட இருப்பதாகவும் அதற்கான வழித்தடங்களை தயாரிக்குமாறு விமான நிறுவனங்களுக்கு அரசு கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து ப்ளூம்பர்க் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வரும் ஆகஸ்ட் 31ஆம் தேதி சீனாவில் நடைபெறவுள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் நேரில் சந்தித்துக் கொள்ளும் போது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆபத்துள்ள விமான நிலையங்களில் விமானங்களை இயக்க இண்டிகோ விமானத்தின் 1700 விமானிகள் போதுமான பயிற்சி பெறாததாக கூறி அந்நிறுவனத்திடம் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் எழுத்துப்பூர்வமாக காரணம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் அதனை இண்டிகோ நிறுவனம் உறுதி செய்துள்ளது. சிமுலேட்டர் பயிற்சியில் ஏற்பட்ட குறைபாடு குறித்து தங்களது விமானிகளுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதனை மறுபரிசீலனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் அந்நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கோழிக்கோடு, லே மற்றும் காத்மண்டு போன்ற விமான நிலையங்களில் செயல்பட போதுமான சிமுலேட்டர் பயிற்சிகளை இந்த விமானிகள் பெற வேண்டியது இருப்பதாக கூறப்படுகிறது. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.